எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாண்டு இருக்காங்க. நேற்று அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் பூரி அதனால எனக்கும் பூரி வேணும்னா அதனால தான் காலையில் எந்திரிச்சதும் 7 உருளைக்கிழங்க மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பிணைஞ்சங்க. கோதுமை மாவு தேவையான அளவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. பூரிக்கு எப்பவுமே மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போனா தான் எண்ணெய் நிறையா இழுக்காது பூரி. உருளைக்கிழங்கு குருமாக்கு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பச்சை மிளகா, 6லேருந்து 7 பல்லு பூண்டை நல்லா நறுக்கி வச்சுட்டேங்க. சைடில் வேக வச்ச உருளைக்கிழங்குல தோலெல்லாம் உரித்து ரெடியாக வச்சுட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் விட்டு அது சூடானதும் எப்பயும் போல் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து 3ம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பூண்டு போடுறேன். பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். அது வணங்கினதும் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிறோம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தக்காளி அதை போட்டு நல்லா வதக்குங்க 2 நிமிஷம் மறுபடியும். அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இதுக்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு செய்யும் போது நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு கேஸ் பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கும். ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு தோல் உரிச்சிருந்த உருளைக்கிழங்கை நல்லா மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சு வர டைமில் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடல அதை பொடியாக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 டீஸ்பூன் போதும், அதுவே குழம்பு நல்லா கெட்டியாக எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்களா, அது போட்டுட்டு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன். அவ்வளோதாங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம பூரி கிழங்கு ரெடி. இப்போ பூரியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பூரியும் ரெடி. இப்போ சுட சுட சர்வ் பண்ணி எங்கள் வீட்டு குட்டி வாண்டுக்கு கொடுத்துடலாம். அப்போதாங்க சந்தோஷம் அவனுக்கு. இந்த பூரி கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.